திருமகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே தாயாம் திரு அவையானது அரசியான புனித கன்னிமரியாவுடைய நினைவை கொண்டாடுகிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் கிறிஸ்துவை ஏற்று அந்த கிறிஸ்துவுக்காக பெரும் அரும்பாடுபட்டு அந்த கிறிஸ்துவுடைய விண்ணக வாழ்வின் விண்ணக அரசியாக மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த கிறிஸ்துவை என்றும் அவர் வாழ்விலே தாங்கி அந்த கிறிஸ்துவுக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தவர் அன்னை மரியாள். எனவே இந்த அன்னை மரியாளை போல நம்முடைய வாழ்வும் நம்முடைய வளமும் நம்முடைய குடும்பமும் சிறக்க இந்த தாய்க்கு உகந்தவர்களாக நம்மை மாற்றிக்கொண்டு வாழ தகுதி உள்ளவர்களாக இந்த தெய்வீக திருப்பலிலே நம்மை அர்ப்பணிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மரநிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊனியல்புகள், புற வாழ்க்கைகள், பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் செய்த எதிரான பாவ வாழ்க்கைக்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் அன்னையை எங்கள் அன்னையாகவும் அரசியாகவும் ஏற்படுத்தி உள்ளீரே. அதனால் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் ஆதரவை பெற்று விண்ணரசில்வும் பிள்ளைகளுக்குரிய மாட்சியை அடைய அருள் புரிவீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், என் ஆவி உங்களுக்குள் புகுத்துவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. இறைவன் கூறுவது: நீங்கள் வேற்றினத்தாளுடைய தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்குகளிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டை தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன்.
என் நியாயங்களை கடைபிடிக்கவும் என் நீதிநெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாயிருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் பல்லவி. உங்கள் பதில். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மை ஆவீர்கள். கடவுளே, தூயோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் புனிதமாவீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களில் தூயவள் நீரே, உம் திருநாமம் வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 22 இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு மீண்டும் ஓமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன். காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது. திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றழைத்தார். அவர்களின் நகரத்தையும் தீக்கரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடு ஆகியுள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலை ஓரங்களிலும் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவற்றையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய கால்களையும் கைகளையும் கட்டி புறமே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னையின் பெயராலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே இறைவனுடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது
நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் தேர்ந்தெடுப்பது இறைவன்தான். ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பில் நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருடைய வாழ்விலும் இறைவன் கொடுத்த கொடைகளில் நாம் சிறந்த கொடையாக எதை கருதுகிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவனுடைய கொடைகளில் சிறந்த கொடை என்று சொல்லுகின்ற பொழுது அன்பு என்னும் கொடையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அன்பு என்னும் கொடையை பெற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்யவும் முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும், அனுசரித்து வாழ முடியும், தாழ்ச்சியோடு இருக்க முடியும், பணிவோடு இருக்க முடியும், பிறரை பாராட்டி வாழ முடியும் என்று பல நல்ல குணங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் இந்த அன்பு என்னும் கொடையை பெற்றுக்கொள்ளாத போது நம்முடைய வாழ்வில் இன்றைய இந்த திருமண விருந்திலே இறைவன் அழைக்கின்ற பொழுது அங்கு அன்பு இல்லை, அங்கு பணம்தான் அவர்களுடைய கண்களுக்கு தெரிந்தது. அவர்களுடைய கண்களுக்கு பொருள்தான் அவருடைய கண்களுக்கு தெரிந்தது. அவருடைய கண்களுக்கு மற்ற விஷயங்கள், உலக காரியங்கள் தான் தெளிவாக தெரிந்தது. அங்கு இறைவனுடைய அன்பு அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே திருமண விருந்துக்கு அழைக்க பெற்ற ஒவ்வொருவரும் சாக்கு போக்குகளை சொல்லி அங்கிருந்து போகின்ற பொழுது அந்த திருமண விருந்து அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள் வீதி ஓரங்களிலும் சாலை ஓரங்களிலும் இருக்கின்ற சகோதர சகோதரிகளை இறைவன் அழைப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைய கால சூழ்நிலைகளிலும் அப்படிதான். நாம் அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை என்றால் நம்முடைய வாழ்வினுடைய முகங்கள் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நடத்துகிறீர்கள், புது நன்மை திருவிருந்தை கொடுக்கிறீர்கள். இப்படியாக திருவருட்சாதனங்களை நாம் நிகழ்த்துகின்ற பொழுது, அதற்கு அழைப்பு கொடுக்கின்ற பொழுது வருகிறேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் வர முடியாதவர்களுடைய நிலைகளை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நான் உன்னுடைய இதுக்கு வந்தேன், நீ என்னுடைய இதுக்கு வர முடியலையே என்ற ஒரு மன வருத்தங்கள், அந்த அன்பு உடைவுபடுகின்ற ஒரு அன்பாக மாறுகிறது. எனவே இறைவனுடைய அன்பு அப்படிப்பட்ட ஒரு அன்பாக அல்ல. எல்லாரையும் அவர் அழைக்கிறார். அழைக்கின்ற பொழுது அதில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்கள் அவருக்கு உரியவராக இல்லை, அவரை மறுதளிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அவரை நேசிக்காதவர்களாக இருக்கலாம். ஆனால்தான் அந்த புறமே தள்ளப்பட்டு அவனுடைய கைகளையும் கால்களையும் அங்கு நெருப்பிலே இடுங்கள் என்று சொல்கிறார். அதே போல ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே நமக்கு இன்னொரு இடங்களிலே சொல்லுவார், நல்லவர்களையும் தீயவர்களையும் அவர் பிரித்தெடுப்பார். அப்பொழுது நல்லவர்களை ஆண்டவருடைய பக்கத்திலும் தீயவர்களை அந்த தீச்சுவிலையிலும் இடுவார்கள் என்று சொல்லுவார். அதே ஆண்டவர் இயேசு இந்த வயல்வெளி ஓமைகளிலே சொல்லுகின்ற பொழுது, களைகள் வருகின்ற பொழுது நல்லவற்றையும் தீயவற்றையும் பிரித்தெடுத்து களைகளை அந்த நெருப்பிலே எரியப்படுவார் என்று சொல்லுகிறார். எனவே இவ்வாறு ஆண்டவர் இயேசு நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு எதற்கு சொல்லுகிறார் என்றால், நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும், தீயவர்களாக அல்ல, கெட்ட எண்ணங்களை கொண்டவர்களாக அல்ல, பொறாமை கொண்டவர்களாக அல்ல, பாவம் செய்யக்கூடியவர்களாக அல்ல, நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இயேசு நமக்கு இந்த திருவிருந்து ஓமையின் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார். இதே ஆண்டவர் இயேசு அன்னை மரியாளோடு கானா ஒரு திருமணத்துக்கு போகின்ற பொழுதும் கூட நான் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு அங்கு அன்னை மரியாளுடைய பரிவு, இரக்கம், தாழ்ச்சி, பொறுமை, அன்பு, ஒரு எல்லாம் கலந்த ஒரு நிகழ்வை அந்த கானா ஒரு திருமண நிகழ்விலே நான் பார்க்கின்ற பொழுது இந்த அன்னை மரியாள் எவ்வாறு ஆண்டவர் இயேசுவுக்கு சொல்கின்ற பொழுது, அம்மா என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை, அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். எனவே அந்த தாயினுடைய இந்த நாளை கொண்டாடுகின்ற நாம், விண்ணக அரசினுடைய தாயினுடைய அந்த நாளை கொண்டாடுகின்ற நாம், இந்த அன்னை மரியாள் தாழ்ச்சியாக இருந்தார், அன்பை பெற்றிருந்தார். எனவே இந்த அன்பை பெற்றிருப்பதன் வழியாக எல்லா நிலைகளிலும் விண்ணகத்துக்குரிய அரசியாக மாறுகிறார் என்பதை நாம் இந்த நாளிலே இந்த அன்னை மரியாள் வழியாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால்
விண்ணகத்தின் அரசி என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய வாழ்வின் நிலை இந்த மண்ணகத்தில் எவ்வாறு இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாளை பற்றி நாம் பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம். தெரிந்து கொள்வதன் வழியாக என்ன பயன் இருக்கிறது, கற்றுக்கொள்கிறோமா என்பதை தான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானதாக இருக்க வேண்டும். எனவே இந்த அன்னை மரியாளை போல இந்த நாளிலே விண்ணக அரசியாக இருக்கின்ற இந்த அன்னை, எல்லாருக்கும் அரசியாக இருக்கின்ற அந்த அன்னை நமக்கு கொடுத்தது அன்பு என்னும் கொடை, தாழ்ச்சி என்னும் கொடை. இந்த கொடைகளை வைத்து நாம் வாழ்கின்ற பொழுது நாமும் இந்த அன்னைக்குரிய விண்ணகத்துக்கு உரிய மகிமையையும் மாட்சியும் நம்முடைய வாழ்வில் பெறுவோம் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். எனவே இந்த இறைவனுடைய வார்த்தையின் வாயிலாக நாம் விண்ணகத்துக்குரியவர்களாகவும் அன்னைக்குரியவர்களாகவும் வாழ வேண்டும். எனவே இறைவனிடத்திலே அன்னையினிடத்தில் வருகின்ற நாம் வெறும் பார்வையாளர்களாக அல்லாமல், புரியுதுங்களா, இந்த திருமண விருந்துக்கு அழைக்க பெற்ற அந்த தகுதியற்றவனை போல அல்லாமல் தகுதி உள்ளவர்களாக வாழ அன்னை மரியாள் இந்த பலியின் வழியாக நமக்கு கேட்கிறார். எனவே நம்பிக்கையோடு இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். ஆமென். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவெள்ளி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவெள்ளி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். புதுமை நினைவின் அலைகளினால் நான் பூ போல் மனதை அலங்கரித்தேன். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவெள்ளி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவினாலில் எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். சிலுவையில் தம்மையே உமக்கு மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் மனித இயல்பு எங்களுக்கு துணை புரிவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஆட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவி நிழலற்றதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே மகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அழைத்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர்.
தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராமீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராக அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் அன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து நல்வழிப்படுத்துவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதனோக்குடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்துமாக்கள், உத்தரகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்துமாக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தெய்வீக விருந்திலே நம்மை அழைத்திருக்கிறார். நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். பலரை அழைத்திருக்கிறார். அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் கிறிஸ்துவுடைய விருந்திலே பங்கு பெற்றார்கள். அதிலும் நாமும் அந்த விருந்திலே பங்கு பெறக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைய இந்த தெய்வீக விருந்திலே நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவை வணக்கத்துடன் கொண்டாடி உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நிலையான விருந்தில் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விண்ணரசில் பங்கு பெற்று வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.